மதுக்கடையில் போன ஆண்டை கட்டியும் இந்த ஆண்டு வந்துட்டு 10% விற்பனை வந்து குறைஞ்சிருக்கான். அதிகாரிகள்லாம் ஆய்வு பண்ணியிருக்காங்களாம். இந்த ஆய்வில் என்ன சார் தெரிய வந்திருக்கு? விற்பனை குறைதான். 10 ரூபா வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுனால ஊழியர்கள் விற்பனையில் முனைப்பு காட்டுவதில்லை அப்படின்னு ஒரு தகவல் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு வந்திருப்பதால் விற்பனையை அதிகப்படுத்த தீவிரப்படுத்த ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் 2-3 விஷயங்களை பார்க்க வேண்டும். ஒன்று, 10 ரூபா கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன்றதுனால டாஸ்மாக் கடையில் இருக்க அந்த ஊழியர் வந்து விற்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காப்பா? இல்லை சார். நானே போகிறேன், யோ என்ன 160 ரூபா தான் போட்டுருக்கு, நீ 170 ரூபா கேட்குறேன், இல்லை 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடு அப்படின்னு யோ கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் இப்போ இந்த ஊழியர் தகராறு பண்ணுற நிலைமையெல்லாம் இங்கே இல்லை. கொடுக்குறவன்ட்டு வாங்கிப்பாங்க. எவனா தகராறு பண்ணால் அப்படி தானேப்பா? தகராறு பண்ணால் நான் போப்பா நீ முதல்ல இடத்த காலி பண்ணுப்பா, மீதி இருக்கவன்ட்டெல்லாம் கெடுத்து விட்றாதப்பா, அவனும் அப்புறம் 10 ரூபா கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான்ற அந்த நிலைமையில் தான் இருக்கிறாங்க. இன்னொன்று, கொடுக்க மாட்டேன் விற்க மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? கஸ்டமர்ஸ் வந்து கேட்கும்போது அவங்க கொடுத்து தானே சார் ஆகணும். மது விற்பனை குறையுதுன்னா ஒரு அரசாங்கம் சந்தோஷம் தானே தம்பி பண்ணணும். இதுக்கு ஆய்வு கூட்டம் நடத்துகிறாங்கன்னா என்ன சார்? யோசிச்சு பாருப்பா. ரெவென்யூ குறையுதுன்ற ஆஸ்பெக்டில் நீங்கள் ஆய்வு பண்ணுறீங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். சேல்ஸ் டவுன் ஆகுதுன்றத இந்த ஆய்வை ஒழுங்காக பண்ணியிருந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் ஏன் சேல்ஸ் டவுன் ஆகுதுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதை பண்ணின ஒரு மாவட்ட ஆட்சியரும் எக்ஸைஸ் கமிஷனர் அவர் தான் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. விழுப்புரத்தில் இவ்வளோ விற்கிது, இங்கே ஏன் இவ்வளோ கம்மியாக விற்கிது? கடலூரில் இவ்வளோ விற்கிது, இங்கே ஏன் கம்மியாக விற்கிது? கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன செய்ய வேண்டும் என்றால், விற்பனை குறைஞ்சா ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். என்னென்னா பாண்டிச்சேரி சரக்கு உள்ளே வந்துன்னு இருக்கும். பாண்டிச்சேரி சரக்கு தரமாகவும் இருக்கும், கொஞ்சம் மலிவாக இருக்கும். என்னப்பா கொஞ்சம் தானப்பா மலிவு, ரொம்ப அதிகமாக? பாதி சார். பாதிலாம் இருக்கா? ஆமாம், 70%, 30% கம்மியாக இருக்குது. ஸோ அதை செக் பண்ணணும். அப்போ கள்ளக்குறிச்சியில் ஏன் சேல்ஸ் ட்ராப் ஆகுதுன்னா 20 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் கிடைக்குது, குடிச்சிட்டு போகிறான்னா நீங்கள் நடவடிக்கை எடுத்துட்டீங்கன்னா இவ்வளோ பேர் செத்துருக்க மாட்டான்ல.